Hello friends, welcome to Meera Mind Voice. Day 77, Sunday episode in Big Boss House. இன்னைக்கு வந்த உடனே டான்ஸ் மராத்தான் பிரமாதம்னு சொல்லிட்டு விக்ரமையும் அரோராவையும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணினார். சளைக்காமல் ஆடினீங்க அப்படின்னுட்டு. அடுத்தது பெரிய பூஷணிக்காயாக வாங்கி வச்சு எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் வெளில வாங்க, உங்கள் தலையிலேயே போட்டு உடைக்கிறேன் அப்படின்னாரு. பார்க்கும்போதே விஜய் சேதுபதி சார் ரொம்ப டயர்டாக இருந்தார். ஆல்ரெடி இந்த சாண்ட்ராவுக்காக ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் நேற்றுக்கு நின்று இருக்காரு. நமக்கு காமிச்சது 20 நிமிஷம். அதுவே நம்மளால் பார்க்க முடியல, இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்களேன்னு தோணினது. அதுக்கு இவர் 2.25 மணி நேரம் பேசியிருக்காருன்னா ரியலி பெரிய விஷயந்தான். அடுத்தது அமித்தையும் திவ்யாவையும் ரொம்ப நல்லா பண்ணினீங்கன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுட்டு, அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிங்கிறத ஆக்சுவலாக வினோத் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் வேறு சாங்கை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்க்கும்போது இதுக்காக திவ்யாவை இவர் இவ்வளோ தடவை கட்டி பிடிக்கிறாரேங்கிறது தான் அவர் மைண்டில் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சார். சொன்னார், மலர்கள் மட்டுமே இப்போ எங்கிட்ட, முட்கள் எல்லாம் பின்னாடி வரும் அப்படின்ட்டாரு. ஏன்னா நேற்றுக்கு என்னமோ ரொம்ப வருத்தா மாதிரி அவருக்கு ஃபீலிங்கு, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வினோத்தை சொன்னார், நீங்கள் பாத்ரூம் ஏரியாவில் போய் யோசித்து சொன்னீங்க ரைட்டு, ஆனால் ஆக்டிவிட்டி ஏரியா சைடு போனது தப்பு அப்படிங்க. அது இல்லைண்ணா, அது நானும் அவரும் பதில் சொல்லிட்டு இருந்தார். அடுத்தது இப்போ கமருதீன் பாருவை நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பாராட்டு ஆதிரை அண்டு கனிக்கு தான். அப்படியே என்னமோ பீச்சில் உட்காந்து இது பண்ணுற மாதிரி அப்படியே டக்கு 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 டக்குன்னு வித்தின் மினிட்ஸ் சொல்லி கேமையே முடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டினார். அடுத்தது சாண்ட்ரா கிட்ட ஸ்பெஷலாக, சாண்ட்ரா இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, கனி இந்த பாட்டுக்கள் பாடியது இதற்கும் நீங்கள் புரிந்து கொண்டதற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க குடும்பத்தை மதிக்கிறவங்க தான். அவங்க திரும்ப உங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்களும் உங்களைப் போல 2 பெண் குழந்தைகளுக்கு தாய், அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாரி கேட்காதது தவறு, இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் சாரி கேட்கணும். அவங்க உடனே, எனக்கு அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அப்படித்தான் சார் தோணினது அப்படின்னு திரும்ப சொல்ல, ஃபைன், ஆனால் இப்போ நீங்கள் சாரி சொல்லணும் அட்லீஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸ்டில் அவங்க டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் குழந்தைங்களை பற்றி பாடி பண்ணணுங்கிறது. இதை நீங்கள் சொல்கிற இன்டென்ஷன் தவறாக இருந்ததுன்னா இதை நீங்கள் உங்களுக்கு டிஃபென்சிவாக பயன்படுத்த நினச்சிங்கன்னா, நீங்கள் யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியுது அப்படின்னு க்ளூ கொடுத்த உடனே திரும்பி ரொம்ப ரூடாக தான் இருந்தது, ஒன்றும் ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, ஒரு சாரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அமித்தை கூப்பிட்டுட்டு, ஒரு சின்ன இடைவெளிக்கு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு போயிட்டாரு. பிரேக்கில் எகெயின் அவங்க கனி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்ல, கனி இட்ஸ் ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுவுமே திமிரு தான் தெரிஞ்சுது. அடுத்தது விக்ரமும் கனியும் பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் திரும்ப இவர் வந்த உடனே கமருதீனை காணோன்னொன்னே, ஏய் மைக் போட்டு வாடான்னு பாரு சொல்ல, அதை யார் சொல்கிறது பாரு அப்படின்னுட்டு கிண்டல் பண்ணார் விஜய் சேதுபதி. அடுத்தது வீட்டுக்குலேருந்து நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வீட்டிலேருந்து எல்லாரும் வரும்போது யாருக்கு சந்தோஷம், யாருக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ன உடனே வினோத், பாரு அவங்க பீதியில் இருக்காங்க அம்மா வர்றதில்ல அப்படின்லாம் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஹாப்பியாக இருக்கிறது அமித், அவங்க பொண்ணை பார்த்தா வியனாவோட இன்னும் க்யூட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அடுத்தது விக்ரம் பயம் பாருவுக்கு, ஹாப்பியாக இருக்கிறது சுபிக்ஷா அப்படின்னாரு. கனி பாருவுக்கு பயம், சாண்ட்ரா ஹாப்பி அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமாக அவங்க புருஷனையும் எல்லாரையும் ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. அடுத்தது சாண்ட்ரா பாருவுக்கு பயம், அடுத்தது கமருதீன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னாங்க. இப்படி எல்லாருமே இதுவே சொல்லிட்டு வர அமித் சொன்னார், பாரு சாண்ட்ரா, ஏன்னா சாண்ட்ரா அவங்க 2 பேரும் பயந்துருக்கா, எனக்கு பயமாக இருக்குன்னுட்டு. பிகாஸ் சாண்ட்ரா ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. அவங்க பிரஜின் 2வது தடவை காரில் போகும்போது
ரொம்ப உடஞ்சாங்க. இப்போ திரும்ப அவர் வந்துட்டு போகணுன்னே என்ன ஆகும்? இப்போ தான் 2 வாரம் இவங்க கடந்து வந்திருக்காங்க. 3வது வாரம் அவர் வந்து திரும்ப வெளில போனால் அடுத்த 2 வாரம் காலியான அமித்தினுடைய பயம் நமக்கு புரிஞ்சுது. அடுத்தது ஒரு சில பேர் சொன்னாங்க கமருதீன் வந்து ஆதிரைக்கு பயம். அடுத்தது விக்ரம் ஹாப்பி அப்படின்னாரு. சுபிக்ஷா வந்து எஃப்ஜேக்கு பயம், ஆதிரியோட ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணணும்னுட்டு அப்படின்னு. ஆதிரை வந்து கமருதீனும் எஃப்ஜேவும் பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. எல்லாம் வீடு மொத்தமுமே ஹாப்பி அப்படின்னோடனே சபரி எழுந்திருக்க, நீங்கள் என்ன சபரி சொல்ல போகிறீங்க? இவங்க அத்தனை பேர் சொன்னதே தானே திரும்ப சொல்ல போகிறீங்க, அதுக்கு நீங்கள் வேறு எதுக்கு பேசணும், உட்காருங்கன்ட்டார். அவருடனே சார் இங்கே எல்லாருக்கும் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, ஆனால் பார்வதிக்கு மட்டும் அது ஃப்ரீசர் டாஸ்க்கு சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கிண்டல் பண்ணிவிட்டு விக்ரம் ஃபேமிலி வந்து பார்த்து பாருவுக்கு பயம் அப்படின்னாங்க. ஏன்னா விக்ரம் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நாமினேஷன் ஆனவங்க எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமித் கமருதீன் சேவ்டு. அடுத்தது கனி சாண்ட்ரா கிட்ட இந்த மாதிரி ஆட்டம் விளையாடக்கூடாது, ஒழுங்காக விளையாடுங்கன்னு சொல்லி சேவ்டு. அடுத்தது சபரி சேவ்டு. அடுத்தது அரோரா சேவ்டு. எஃப்ஜே எலிமினேட்டட். அது யார்? இவங்க 4 பேர் பார்வதி, எஃப்ஜே, ஆதிரை இவங்களெல்லாம் உட்காத்தி வச்சு ஹாட் சீட்டில் கேட்ட உடனே எல்லாருமே 2-3 பேர் எஃப்ஜேன்னு சொல்லி பயந்தாங்க. அதே மாதிரி எஃப்ஜே எலிமினேட்டட். ஹோல் வீடும் ஷாக் ஆச்சுங்க. முதல்ல ஒருத்தர் போகிறதுக்கு பிரவீன்ராஜ் போனப்போ ரொம்ப ஷாக் ஆனாங்க. அதே மாதிரி இப்போ ஹோல் வீடும் ரொம்ப ஃபீல் பண்ணினது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக்கு. ஸோ இந்த தடவை எலிமினேஷனே வேண்டாம், எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2 டிக்கெட் அவுட்டு. அடுத்தது ஆதிரைகிட்ட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில் வந்தும் நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன், இங்கே நடந்தது எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்னுட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு ஒரு சாங் பாடிட்டு, இது நான் வெளியில் போகிறதுக்கு அன்னைக்கு பாடணுன்னு தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சாங்கும் பாடிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார். வெளியில் போய் அவரோட பயண வீடியோவும் பார்த்துட்டு நல்லா இருந்தது, நானே ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் கோவத்தை ஜெயிக்கிறதுக்காக உள்ளே வந்தேன், ஜெயிச்சேனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க, திரும்ப திரும்ப அந்த லூப்புக்குள்ளே போய் மாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒரு சின்ன இதுவாக தான் இருந்தது. இந்த பையனை போய் அனுப்பிச்சிட்டாங்களே, இதுக்கு பண்ணிகிட்ருக்குற இங்கே வம்பு பண்ணிகிட்டு இருக்கிற பாரு, கமருதீன், சாண்ட்ரா இவங்க 3 பேர்லேருந்து யாரையாவது அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஃபேமிலி டாஸ்க்குக்கு அவங்க எல்லாம் தேவையாச்சே, அதனால் உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்தது திரும்ப உள்ளே வந்தோன்னே எகெயின் அடுத்த கேம். இந்த வீட்டில் வந்த வேலை முடிஞ்சுது, இவங்க கேம் ஓவர் அப்படின்னா யார்? இதே மாதிரி இதுதான் முன்னாடி வச்சாங்க, அப்பப்போ இதை சொல்லி சொல்லி கொளுத்தி போடுறாங்க. இது வந்து யாரோட வேலை முடிஞ்சிருதுன்னொடனே கமருதீன் வந்து ஆதிரை அண்டு திவ்யா இவங்க வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க கிளம்பிடலாம் அப்படின்னாரு. அடுத்தது ஆதிரை வந்து சாண்ட்ராவோட கேம் ஓவர் அப்படின்னாங்க. விக்ரமும் சாண்ட்ராவோட இது முடிஞ்சிருச்சு, அவங்க ரொம்ப ஃபேமிலியை நினச்சி ரொம்ப இது பண்ணுறாங்க, அவங்க கிளம்பிடலாம் அப்படின்னாரு. அமித் வந்து சபரி வந்து ஒன்றுமே பண்ணலை, அவன் கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அடுத்தது அரோரா வந்து பாரு, அவங்க வந்து ஒரு கேயாஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். ஈவன் அவங்க டாஸ்கில் விளையாடினாலும் சரி, எது பண்ணினாலும் சரி, அவங்க வந்து டாஸ்கில் வின் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு கேயாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இது இனிமேல் அவங்க என்ன பேசுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் இருக்கிற 3 வாரம் இன்னும் கடுமையாக இருக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அரோரா மேல் பாயிண்ட் விழுந்து விட்டது பாருவுக்கு. அடுத்தது பாரு வந்து திவ்யா, சாண்ட்ரா, அரோரா அண்டு சபரி. அரோராலாம் ஒன்றுமே பண்ணல, அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க போயிடலாம் அப்படின்னுட்டு. கனி வந்து சாண்ட்ரா, ஆதிரை அண்டு பாரு வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க கிளம்பிடலான்னு. திவ்யா வந்து பாரு அண்டு கமருதீன் அவங்க வேலை முடிஞ்சாச்சு, அவங்கள வெளில அனுப்புங்க, எங்களாலேயும் முடியல, நாய் கொலைக்குது, நரி கொலைக்குது, இதுவாக இருக்குது, அவங்க போயிட்டா நல்லது அப்படின்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸை சொல்கிறேங்க. அவங்க வெளியில் சொன்ன ரீசன் வேற என்னவோ, ஆனால் அவங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது திவ்யா சொன்னது என்னென்னா, பாருவுக்கு அவங்க நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு
தெளிவாக தெரியுது. அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு என்னால் இப்போ கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ ஹர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னுட்டு. அடுத்தது வினோத்தும் வந்து பாடல்னு அந்த உலகத்தில் இருக்கார், அதை முடிச்சிட்டாரு. ஸோ அவரும் கிளம்பிடலான்னு திவ்யா சொன்னாங்க. அடுத்தது சாண்ட்ரா எழுந்து பாரு அண்டு கமருதீன் அவங்க கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ சாண்ட்ராவும் திவ்யாவும் திரும்ப ஆகியிருக்காங்க. தோழி லெவலுக்கு வரல, ஆனால் அந்த லெவலில் நின்றுட்டுருக்காங்கல்ல, அதனால. அடுத்தது கமருதீன் உடனே இது ஏதோ திரும்பி பாருட்ட சொல்ல விஜயஸ் கூப்பிட்டு கண்டிச்சாரு. லிவிங் ரூமில் உட்காந்து இதை செய்யாதீங்கன்னு எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன், மற்றவங்க தன்னை மாற்றிக்கலன்னு சொல்கிறீங்களே, உங்களால் இந்த ஒரு விஷயத்தையே மாற்ற முடியலையே, மற்றவங்களை திருத்தலும்னு சொல்கிற நீங்கள் எதை திருத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தவங்க பேசும்போது இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, ஓகே அடுத்த எலிமினேஷன் யாருன்னு பார்ப்போமான்னு ஆதிரை கார்டு எடுத்து காமிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஷாக்கு கமருதீனுக்கு. பிகாஸ் அவர் தான் எழுந்து சொன்னார், முதல்ல ஆதிரை வெளில போயிடலாம், அவள் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, எஃப்ஜே அழிச்சாச்சு, எஃப்ஜேவை கார்னர் பண்ண தான் வந்தா, இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. ஆதிரை வந்து சொல்கிறாங்க, நான் நல்லா தான் விளையாடி இருக்கேன், இன்னமும் இவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பிக் பாஸ் அக்யூஸ் பண்ணுற டோன்லேயே தான் அவங்க பேசுகிறாங்க. அது ஷி ஹாஸ் டு ரியலைஸ், உள்ளே வந்ததே அவங்களுக்கு போனஸ், திரும்ப இப்போ போகணும் அப்படின்னா தட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு புரியல. அடுத்தது கிளம்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சொன்னார், ஃபேமிலி ஒரு நாள் முழுக்க இருக்கிறதுங்கிற சலுகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க, தன்னிச்சையாக சுயமாக முடிவெடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னு சொல்ல வர பிக் பாஸ் தடுத்துட்டாரு. அது அவங்களோட டெசிஷன், யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னுட்டு. இம்மீடியட்டாக க்ஷண நேரம் கூட யோசிக்காமல் பாருவோட அம்மா கொடுத்துட்றேன்ன உடனே பாரு பயங்கர ஹாப்பி. நீ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்கன்னு பயங்கரமாக திரும்ப இப்போ ஹாப்பின்னு சொல்லி இதுக்கு கனி பின்னாடி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும், 1000% எனக்கு தெரியும் அவள் எனக்கு தரமாட்டான்னுட்டு. பிகாஸ் அவள் எந்த அம்மா சென்டிமெண்ட் சொன்னாலோ அதே தான் பாருவும் சொல்கிறா. ஸோ அவள் பாருவுக்கு தான் கொடுப்பான்னு எனக்கு அப்பயே தெரியும், அதனால தான் நான் அவள் மூஞ்சியை கூட பார்க்கல, அது இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்கக்கூடாதுன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி விக்ரம்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாரு உடனே உட்காந்து இம்மீடியட்டாக நான் எங்கள் அம்மா கிட்ட என்னென்னலாம் பேசணும், நாள்லேருந்து நான் என்ன பண்ணேன், எது என்ன ஆச்சு, நான் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணணும், ஐ ஆம் ஸோ ஹாப்பின்னு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆதிரை பேசும்போது ஆதிரை ஐ ஓ யூ மை லைஃப் டைம்ங்கிற மாதிரிலாம் அப்படியே பயங்கரமாக சொல்லி பேசினாங்க. அதே நேரம் அரோராவுக்கு குழிபறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் கிட்ட அவள் எமோஷ்னலாக ஆடுறா, எமோஷனை ஹர்ட் பண்ணி ஆடுறா, நான் ஒரு நாளும் அப்படி பண்ண மாட்டேன். யாருமா நீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அடுத்த செகண்ட் உங்களுக்கே தெரியாது, அவ்வளோதான் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணினது. ஆனால் இந்த 2 வாரம் அரோராக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ ரியல் ஹெல். பாரு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அரோரா இவ்வளோ தெளிவாக பேசுகிறா, வீட்டுக்குள்ளேயே வேற உட்காந்துருக்கா, அவளை விட பெட்டர்னு நினச்ச எஃப்ஜே இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அவளை ஏதாவது பண்ணி கலப்பிடணும், அண்ட் தனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஷில் பி வெரி விகரஸ், ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அடுத்தது ஆதிரை கேம் இது ஸ்டேஜுக்கு வந்த உடனேயும், சார் நான் நல்லா தானே விளையாடினேன்னு ஆடியன்ஸை பார்த்து கேளுங்க, எஃப்ஜே போகிற போக்கில் அந்த பையன் சார் கண்ணாடி கொடுங்கன்னு வாங்கி மாட்டிட்டு போயிட்டான், போன வாரம் கெமி கொடுத்தீங்கல்ல எனக்கும் கொடுங்க அப்படின்னுட்டு, சரி இந்தா வச்சுக்கோ வாழு போ அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ திரும்ப கண்ணாடி போட்டுட்டு வரல. நல்ல காலம். நான் என்ன தாங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வாரம் நான் போய் நல்லா தான் விளையாடினேன், எல்லாம் நல்லா பண்ணினேன்னு ஆதிரை சொல்ல, எல்லாரும் வி லவ் யூ ஆதிரைன்னுலாம் சொல்ல பார்த்தா அவங்க அம்மா வராங்க. அடுத்தது அவங்க அப்பா, அவங்க சிஸ்டர் எல்லாருமே வந்த உடனே வீட்டுக்குள்ளே எல்லாரையும் பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் வீட்டையும் பார்த்து எல்லாரும் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஆஹா ஸ்டேஜுக்கே எல்லாரையும் வர வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அழுதுட்ருக்காரு. நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவளுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன்னு. என்ன பேசினார்னு நமக்கு புரியலைங்க, ஏதோ சொல்கிறாருங்க அவர். நான் எல்லாருக்கும் எடுத்தாப்புல நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், நான் இது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி அவள் போவோன்னு நினைக்கல,
அப்படின்னு ரொம்ப கணிக்கிட்டு அழுதுட்டுருக்காரு அவர். திவ்யாவும் வந்து கேமராவில் அழுறாங்க. ஆதிரே உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதுங்கிறது கிடையாது, இது ஒரு கேம், இன்னும் கொஞ்ச நாள் நாங்களும் வெளில வந்துட போகிறோம், ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, பண்ணாத, நீ உண்மையில கான்ஃபிடெண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம பாரு மேடம் ஆஸ் யூஷுவல் அமித் கூட உட்காந்து அமித் சொல்கிறாரு, இந்த தடவை நான் ஒத்தந்தான் ஆதிரைக்கு ஓட்டு போட்டேன், அரோரா கரெக்டாக சொல்கிறா, அதை தட்டி காமிச்சு இவர் மட்டும்தான் போட்டாருன்னுட்டுன்னு அவள் எல்லாம் நோட் பண்ணுறா, அவள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு காரியம் பண்ணுறா, அவளை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா இப்போ அவங்களுடைய 2 ஆயுதம் வந்து ஒன்று அமித், இன்னொன்று கமருதீன். இவங்க 2 பேரையும் ஆதிரை கெழுத்தாப்பில் திருப்பறத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க. அடுத்தது எல்லாரும் ஜாக்கெட் போட்டு இன்சூரன்ஸ்லியா ஹச்சாக்கியான்னு ஏதோ போஸ்ட்லாம் கொடுத்து இந்த எபிசோடை இனிதாக முடித்து விட்டார்கள். ஸோ சேனல் பண்ணுறத பார்த்தா எஃப்ஜேவை இது பண்ணுறதுக்காக ஆதிரியை உள்ளே அனுப்பிச்சிட்டு எஃப்ஜே எடுத்த உடனே ஆதிரியும் வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாரு கமருதீன் செய்த விஷயங்களை பற்றி ஒரு வார்த்தை கேட்கலீங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு வர்ற சீசன்ஸுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்காதா? இதெல்லாம் ஏன் கேள்வியே கேட்கலன்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.